தினமொரு வசனம். 1 பேதுரு 3வது அதிகாரம் வசனம் 12. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாய் இருக்கிறது. தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாய் இருக்கிறது. விளக்கம். ஒரு பள்ளிக்கூடத்தில் கூடைப்பந்து விளையாட்டு நடந்து கொண்டிருந்தது. என்னுடைய மகன் ஸ்டீவ் அந்த பந்தயத்தில் விளையாடி கொண்டிருந்தான். அவனுடைய அணி தோற்று கொண்டிருந்தது. ஸ்டீவ் அங்கும் இங்குமாக ஓடி விளையாட்டில் புள்ளிகளை எடுப்பதற்கு கடுமையாக முயற்சித்துக் கொண்டிருந்ததை பார்த்து கொண்டிருந்த எனக்கு புள்ளிகளின் எண்ணிக்கை முக்கியமானதாக தோன்றவில்லை. மற்ற பெற்றோரை போல நானும் அதிக திறமை தேவைப்படாத அந்த விளையாட்டை ஒரே ஒரு காரணத்திற்காக பார்த்து கொண்டிருந்தேன். அந்த காரணத்தின் பெயர் அன்பு. நான் என்னுடைய மகனை கவனித்துக் கொண்டிருந்தேன். ஏனென்றால் நான் அவனை நேசிக்கிறேன், அவனை பராமரிக்கிறேன், அவனை ஊக்குவிக்க விரும்புகிறேன். அவன் தோற்றாலும் ஜெயித்தாலும் அவன் என்னுடைய மகன். என்னை பொறுத்தவரையில் அந்த விளையாட்டில் அவனுடைய பங்கு முக்கியமானது. என்னுடைய கண்கள் அவனை நோக்கி கொண்டிருந்தன. ஸ்டீவை குறித்து நான் சிந்தித்த போது தேவன் நம்மீது காட்டும் அன்பை குறித்த ஒரு சிறிய மனக்காட்சியை நான் கண்டேன். நாம் நம்முடைய பிள்ளைகளை நேசிப்பதை காட்டிலும் பல மடங்கு அதிகமாக தேவன் தம்முடைய ஒவ்வொரு பிள்ளையையும் நேசிக்கிறார். ஒரு கூடைப்பந்து விளையாட்டில் தன்னுடைய மகன் விளையாடி கொண்டிருப்பதை இமை கொட்டாமல் பார்த்து கொண்டிருக்கும் ஒரு தகப்பனை போல தேவன் நம்மை எப்போதும் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் நம்மை கவனிக்கிறார், நேசிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையின் போராட்டங்களில் நமக்கு ஊக்கமளிக்கிறார். அவர் நம்மை பராமரிக்கிறார். அவர் கோடிக்கணக்கான பிள்ளைகளை கவனிக்க வேண்டியிருந்தாலும் அவருடைய பார்வை சிதறுவதில்லை. வாழ்க்கை பயம் நிறைந்து காணப்படும் போது, நீங்கள் எதிர்ப்புகளை சந்திக்கும் போது, நீங்கள் இழப்புக்கு ஆளாகும் போது தேவன் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அவர் தம்முடைய அன்பின் கருணையினால் நமக்கு உதவி செய்ய விரும்புகிறார். அவரை பொறுத்தவரையில் நீங்கள் அவருடைய கவனத்தின் இலக்கு என்பதை மறவாதீர்கள். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நீர் எங்களை கண்ணின் மணியைப் போல பாதுகாக்கும் உம் கிருபைக்காக நன்றி. ஆமீன்.